கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, உன் ஜெபமே உன் ஜெயம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, உன்னுடைய வெற்றி உன் கையில். நான் எப்போவுமே உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்களுடைய வெற்றி உங்களுடைய ஜெபத்தில். ஜெபிக்கிற மனிதன் ஜெயிப்பான். ஆகையால் தான் சொல்லப்படுது, ஜெபமே ஜெயம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஒரு மனுஷியாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியா? இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, அது சீக்கிரத்தில் ஜெயமாய் மாறிவிடும். வேதாகமத்தில் அப்படி ஜெபித்த ஒரு மனிதன் தானியேல் 6:10 அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்து கொண்டான் தானியேல். என்ன அறிந்தான் தெரியுமா? ஜெபிச்சா சிங்கக்கபில போட்டுருவாங்க. இதை அறிந்த பின்பும் 3 வேளை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அதனுடைய விளைவு என்ன? தானியேல் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறான். 24ஆம் வசனத்தில் மற்றவங்கெல்லாம் சாகுறாங்க. 28ஆம் வசனத்தில் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இல்லை. நான் சொல்கிறேன், ஜெயிக்கணுமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தோல்வி அதை கண்டு துவண்டு போகாதீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஜெபிச்சா உங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக மாறிடும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் ஜெயத்திற்கு காரணம் இயேசு ஜெபித்தார். மார்க்கு 1:35 அவர் அதிகாலையிலே இருட்டோடே போய் ஜெபம் பண்ணினார். லூக்கா 5:15-16 வசனம், திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்க வருகிறார்கள். அவரை தொடவும் தங்களுடைய பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்காகவும் ஆண்டவரிடத்தில் திரளான ஜனங்கள் வருகிறாங்க. ஆனால் அந்த ஜனங்களையெல்லாம் விட்டு இயேசு வனாந்தரத்திலே தனிமையாய் போய் ஜெபம் பண்ணினா என்று லூக்கா 5:15-16 வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. லூக்கா 6:11-12 வசனத்தை வாஸ்து பார்த்தா, இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை பண்ணினாங்க. இயேசுவை ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, அந்நாட்களிலே லூக்கா 6:11-12 இயேசு முழுவதும் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையில் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? ஜெபம் பண்ணுனா ஜெயிச்சிடலாம். பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், பாடுகளை ஜெயிக்கணும், உபத்திரவத்தை ஜெயிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும்னா அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், ஜெபம் மட்டும்தான். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை காண்பீர்கள். பாருங்கள், சவுல் பவுலாய் மாறின உடனே சவுலை குறித்து அனனியாட்ட ஆண்டவர் சாட்சி சொன்னார். அப்போஸ்தலர் 9:11 இப்பொழுது அவன் ஜெபிக்கிறான். அதனால தான் பவுல் ஒரு ஜெய அப்போஸ்தலனாக மாறினார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஒரு ஜெப அபிஷேகத்தை, ஒரு ஜெப ஆவியை ஒவ்வொருவருக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உன் ஜெபம் உன் ஜெயம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.